சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதாலையும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அது உதவுன்றதாலையும் தான் உனக்கு தேவையான பணத்தை கொடுக்கும் எண்ணத்தோட இந்த சாயப்பா இதை தொட சொன்னேன். நீ நினச்சது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கும்போது பொய்யான உறவுகளை நம்பி நீ ஏன் கஷ்டப்பட்டு ஏமாந்து நொந்து போகிறாய் என் செல்லமே? எப்பவுமே பொறுமையாரு. உன் பொறுமைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் சேர்த்து தான் உனக்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க வந்திருக்கேன். பொறுமையை விட மேலான தவம் எதுவுமே இல்லை. பெருசாக தவம் இருந்து உனக்கு என்ன நடக்குமோ அதை உன் பொறுமையின் மூலமாக நீ உன் வாழ்க்கையில் பெற முடியும். வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் அதை திருப்தியோடு மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையே அழகானதாக ஆகிடும். விட்டு கொடுத்து போகிறதும் பணிஞ்சு போகிறதும் தப்பே இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்கணுன்றத ஒரு அளவுகோலோட நீ வச்சுக்கிட்டாதான் நீ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய தேவை இருக்காது. விட்டு கொடுத்து போகிறதும் பணிஞ்சு போகிறதும் ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் அன்புக்கு தகுதியற்ற மனிதர்களிடம், உண்மையான உன் அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சிக்காத மனிதர்களிடம், அதற்கு அருகதை இல்லாத மனிதர்களிடம் அன்பை கொடுத்துட்டு அப்புறமா அவங்க என்னை ஏமாத்திட்டாங்கன்னு வந்து சொல்லாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக ஆரம்பத்திலே அவங்க என்னை ஏமாத்தினதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இனிமே நான் யாரையும் தேவையில்லாமல் நம்ப மாட்டேன்னு தைரியமாக மகிழ்ச்சியோடு சொல்ல பழகு. உன் கனவுல உனக்கு பலவிதமான ஆசைகள் இருக்கு. நினப்புலையும் நிஜத்திலையும் கூட உனக்கு நிறைய ஆசைகளும் எதிர்பார்ப்பும் தேவைகளும் இருக்கு. ஆனால் கனவுலையும் நினைவுலையும் 1000 ஆசைகள் இருந்தாலும் வாழ்க்கை அதை அப்படியே தந்துவிடாதல்லவா? இப்போது நீ வாழக்கூடிய வாழ்க்கைய உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையா, உனக்கு மனநிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையா அமையும்படி இந்த சாயப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் யாரும் யாரையும் கை தூக்கி விட வரமாட்டாங்க. ஆனால் யாராவது தப்பு செஞ்சால் மட்டும் உடனே சரியாக குறைய கண்டுபிடிச்சு குற்றம் சாட்டுவதற்காக ஓடி வருவார்கள். மட்டம் தட்டி பார்க்குறதுக்கும் குறை சொல்கிறதுக்காகவும் கூடி வரும் இந்த மக்களுக்கு மத்தியில் நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லாமல் எல்லாரிடமும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நிறைவான குணங்களையும் நினைக்க பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்கள நினச்சி நீ கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ தவறான மனிதர்களை நம்பி நேசிச்சது தான். இப்போது அவர்களுடைய உண்மை குணம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு தானே? இனிமேலாவது சரியான மனிதர்கள் மீது நம்பிக்கை வையே. யாரிடமும் நீ எதை எதிர்பார்த்து போனாலும் அது கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் தருன்றதை புரிஞ்சுக்கோ. எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவங்கள விட என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் ஜெயிக்கவும் செய்வாங்க. எப்போவுமே எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆணவமாக யோசிக்காதே. என்னால் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும்னு நம்பிக்கையோடு வாழ பழகிக்கோ என் செல்லமே. இந்த உலகத்தில் ஒன்றை போல அப்பாவியாக வெளிப்படையாக பேசுகிறவங்க எல்லாரையும் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே அனுப்பிடுவாங்க. ஆனால் மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே நல்லவங்க மாதிரி பேசுகிறவங்களையும் நடிப்பவர்களையும் தான் இந்த உலகம் பாராட்டக்கூடியதாக இருக்குது. நீ எப்போதும் எல்லாத்தையும் மனசில் பட்டதை எல்லாம் வெளியே சொல்லாத. எந்த இடத்துல எதை யார்கிட்ட சொல்லணும், எதை யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்றதை யோசித்து புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தற்காலிகமாக தீர்வு வேணும்னு நினச்சினா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழப்பமான சூழ்நிலையில் அமைதியாக படுத்து தூங்கிடு. தூக்கம் என்பது பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு. எப்போதுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடணும், மறுபடியும் அந்த பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினச்சினா அந்த பிரச்சனையை ஆரம்பமாகும் போதே அமைதியாக இருந்துரு. மௌனம்தான் பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியதாகவும் வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிரந்தர தீர்வாகவும் இருக்கிறது என் தங்கமே. நீ எப்போவுமே யார் மனசையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற. அதனாலேயே மற்ற எல்லாரும் சுலபமாக உன் மனசை காயப்படுத்திட்டு நீ என்ன செஞ்சிட போகிறன்னு உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்க. இனிமேலாவது உன்னை எப்படி சாதாரணமாக ஏளனமாக நினைக்கும் மனிதர்களிடம் உன் கோப முகத்தையும் காட்ட பழகிக்கோ என் செல்லமே. கோபங்கிறது
மனசுக்குள்ள இருந்து ஆத்மார்த்தமாக வர வேண்டாம். வாய் அளவுல வார்த்தைகளா வந்தா போதும். அன்பு மட்டும்தான் மனசுக்குள்ள இருந்து வரணும். கோபம் சும்மா எதிராளியை பயமுறுத்துவதற்காக வாய் அளவுல வார்த்தைகள் வந்தா மட்டும் போதும் என் செல்லமே. நீ பணிஞ்சு ஒதுங்கி போறதால உன்னை கோழைன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் நீ கோழை இல்லை, புத்திசாலி, வெற்றி பெறப் போகிறாய் என்பதை உன் வாழ்க்கையின் மூலமாக நான் உணர்த்த போறேன். நீ இப்போதெல்லாம் மகிழ்ச்சியாகவே இல்லை. உன் மனசுல அமைதி துளியும் இல்லை. எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாய் தானே? அதனால தான் உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா ஓடோடி வந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிச்சினா தேவையில்லாத குழப்பமும் பிரச்சனையும் தான் வரும். எப்போவுமே எதையுமே அதிகமாக யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நல்ல முடிவுகளும் சரியான வெற்றிகரமான முடிவுகளும் சில நொடிகளில் எடுக்கப்படுவதாகவே இருக்கும். எதையுமே நல்லா யோசிச்சு நிதானமாக டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துடணும். ரொம்ப யோசிச்சினா அது தேவையில்லாமல் பிரச்சனையைத்தான் அதிகரிக்கும் என் செல்லமே. எப்போதுமே பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை அதிகப்படுத்து. உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக்கோ. எப்போதும் நீ யாரை நேசிச்சாலும் உண்மையா மனசார நேசிக்கிற. ஆனா உன்னை நேசிக்கிறவங்க உன் மேல அன்பு இருக்கிறது போல காட்டுபவர்கள் அப்படி உண்மையான அன்போட உன்னை தேடி வருவதில்லை என் தங்கமே. இந்த உலகத்துல யாரையுமே நல்லவங்கனோ அவர்கள் நல்ல உறவுகளாக நிரந்தரமா உன் கூட இருப்பாங்கன்னோ நீ நினைக்காதே. ஏன்னா எல்லா மனிதர்களும் காலம் மாற மாற அவங்க மனசை மாத்திக்கிறவங்களா, அவர்கள் நீ நேசிச்சாலும் உன்னை விட்டு விலகி போறவங்களாவே இருப்பாங்க. நிரந்தரமானவர்கள் என்ப யாருமே இங்கு இல்லை என்பதை புரிந்து கொள். நீ எப்பவும் யாரையும் எதிர்பார்த்து வாழவும் வேணாம், யாருக்கும் பாரமா இருக்கவும் வேணாம். உனக்கு கிடைச்சதே போதும்ன்று மனசார மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. எந்த ஒரு மனிதரும் ஒன்று கிடைக்காட்டி இன்னொன்னா நீ இருக்க, இன்னொருத்தவங்க பேசாட்டி உன்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு உன்னை இரண்டாவது வாய்ப்பாக நினைக்கும்படி இருக்காதே. உன்னை தான் முதல்ல தேடி வர்ற அளவுக்கு, உனக்கு தான் முக்கியத்துவம் வர்ற அளவுக்கு நீ எப்போதும் எல்லாரும் மனசுலையும் முதலிடத்துல இருக்கணும். அப்படி யாராவது உன்னை தேவையில்லைன்னு நினைச்சாலும் தவற விட்டுட்டாலும் அடுத்த முறை அவர்கள் உன்னை நெருங்கி வர முடியாத அளவுக்கு நீ உன் அணுகுமுறையை வச்சுக்கோ என் செல்லமே. யாருக்கும் எப்போதுமே நீ இரண்டாவது வாய்ப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த சாயப்பா சொல்கிறேன். ஒரு விஷயம் வேணாம்னு முடிவெடுத்துட்டீன்னா அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ. ஆனால் வேணான்னு சொல்கிறதுக்கு முன்பாக நல்லா யோசிச்சுட்ட அப்புறமா வேணாம்னு சொல்லு. முடிவெடுத்த பிறகு அதை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது சில நேரங்களில் வேணும்னா அது உனக்கு ஆதரவாக பலமாக நல்லதாக இருக்கலாம். ஆனால் பல நேரங்களில் நீ அடுத்தவங்க மீது வைக்கிற நம்பிக்கையே உனக்கு பலவீனமாகவும் தோல்வியை தரக்கூடிய விஷயமாகவும் ஆகிறதுன்றதை புரிஞ்சுக்கோ. யார் உன்னை தூசின்னு நினைச்சாலும் தூசி கண்ணில் பட்டா எப்படி கலங்குவாங்களோ அந்த அளவுக்கு அவர்களை கலங்கடிக்க கூடிய அளவுக்கு உன் செயல்கள் இருக்கட்டும். அதாவது உன் செயல்களால் நீ வெற்றி பெற்று அவங்க கண்ணு முன்னாடி ஜெயிச்சு நிற்கும் போது அவங்க உன்னையவா தூசியான்னு நினைச்சோன்னு மனசு நொறுங்கி போகணும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஜெயிச்சு நின்னுடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நாளையே உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போறேன்.